வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/9/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள் மற்றும் மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுகால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/9/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் ஊட்டி பிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள நிர்மலா மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 26/8/2025 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாலமுருகன் அவர்கள் தலைமை வகித்து பேசியதாவது: தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி ஒவ்வொரு தாலுகாவிலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி போதைப்பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாதந்தோறும் ஒரு பள்ளியில் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மூளை செயலிழந்து மனதளவிலும் உடலளவிலும் பாதிப்பிற்கு உள்ளாக நேரிடும். மேலும் இளம் தலைமுறையினர் 3 விஷயங்களை பெரிதாக நினைக்கின்றனர். அதில் போதைப் பொருட்கள், செல்போன்கள், ஆன்லைன் விளையாட்டு மற்றும் சூதாட்டத்திற்கு மயங்கி விடுகின்றனர். மற்றவர்கள் பயன்படுத்துவதை பார்த்து நாமும் பயன்படுத்தினால் என்ன என ஆர்வத்தின் பேரில் போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்கும் இளம் தலைமுறையினர் பின்னர் அதற்கு அடிமையாகின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் செல்போனை அதிகம் பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் இன்ஸ்டாகிராம், முகநூல் போன்ற
சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை கண்காணிப்பதுடன் அவற்றின் கடவுச்சொல் விவரங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் பெற்றோர்கள் மாதம் ஒரு முறையாவது தங்களது பிள்ளைகள் பயன்படுத்தும் செல்போன்களை வாங்கி பார்க்க வேண்டும். தங்களது குழந்தைகள் போதைப் பொருள்கள் பயன்படுத்த மாட்டார்கள், செல்போன் பயன்படுத்த மாட்டார்கள் என நம்பி அலட்சியமாக இருப்பதை பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மேற்படி நிகழ்வில் பேசினார். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனு, காவல் உதவி ஆய்வாளர் பரமேஸ்வரி, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தொடர்பாக கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குழுவினர் சிவகங்கை மாவட்டத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி ராதிகா அவர்கள், வருவாய் கோட்டாட்சியர் திரு விஜயகுமார், தொழிலாளர் உதவி ஆணையர் திரு சதீஷ்குமார், வட்டாட்சியர் திரு சிவராமன், மண்டல துணை வட்டாட்சியர் திரு கணேஷ் மற்றும் உள்வட்ட வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் வழக்கறிஞர் திரு ராஜா எபினேசர், IRCTS தொண்டு நிறுவன இயக்குனர் திரு ஜீவானந்தம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக மேற்பார்வையாளர் திருமதி மகாலட்சுமி, சிவகங்கை தாலுகா காவல் நிலைய காவலர்கள் அடங்கிய குழுவினர் சிவகங்கையை அடுத்த சாணிப்பட்டி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள அய்யனார் கோவில் அருகே ஒரு சிறுவன் உட்பட 3 நபர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியை சேர்ந்த நபர்கள் என்றும், மேலும் அவர்கள் கணவன் மனைவி மற்றும் அவர்களது 11 வயதான மகன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் அங்கு கொத்தடிமை தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குழுவினர் அவர்களை மீட்டனர். இது தொடர்பாக கண்டாங்கிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை தாலுகா காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தி தேவராஜன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு தேசத்திற்கான சமரசம் என்ற தலைப்பில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை 90 நாட்கள் நாடு தழுவிய பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் தங்கள் வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்த்து கொள்ள விரும்புவோர் மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழக்குகளுக்கு பதிவாளர் நீதித்துறை அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் கடிதம் மூலம் தங்களது வழக்குகளை சமரசத்திற்கு அனுப்ப கோரலாம். அந்த வழக்குகள் அந்த வழக்கு தொடர்புடைய பட்டியலில் உள்ள நீதிபதி அல்லது நீதித்துறை அதிகாரியின் முன்பு சிறப்பு சமரச மையத்திற்கு பரிந்துரைக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடப்படும். அதன் பிறகு சமரச மையத்திற்கு அனுப்பப்படும். சமரசத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகள் திருமண தகராறுகள், விபத்து வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வணிக தகராறுகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், நுகர்வோர் தகராறுகள், கடன் மீட்பு வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் வழக்குகள், நிலம் கையகப்படுத்தும் வழக்குகள், மேலும் சமரச தீர்வு கூறுகளை கொண்ட அனைத்து வழக்குகள் மற்றும் பிற பொருத்தமான உரிமையியல் வழக்குகள். வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: தமிழ்நாடு சமரச மையம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. தொலைபேசி எண் 044253011515 மற்றும்
25301271. ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம், அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய பதிவில் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் என்றால் என்ன, குழந்தை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு என்ன தண்டனை, குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை, திருமணம் செய்யும் ஆண் மற்றும் பெண்ணிற்கு திருமண வயது எவ்வளவு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது போன்ற தகவல்களை பார்ப்போம். குழந்தை திருமண தடை சட்டம் 1929ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இயற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கு எதிரான எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என அப்போதைய இங்கிலாந்து அரசு உத்தரவிட்டதன் காரணமாக அந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதன்பின் 1978இல் குழந்தை திருமண தடை சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதன்படி குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு 15 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வந்தது. குற்றம் புரிவோருக்கு 15 நாள் என்பது பெரிய தண்டனையாக இல்லை என்பதால் குற்றம் செய்வோரின் எண்ணிக்கையும் குறையவில்லை. இதனால் இந்த சட்டத்தில் மீண்டும் 2006இல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின்படி குழந்தை என்பது ஆணாக இருப்பின் 21 வயது முடிவடையாதவராகவும், ஒரு பெண்ணாக இருப்பின் 18 வயது முடிவடையாதவராகவும் உள்ள நபர் என்று பொருள்படும். குழந்தை திருமணம் என்பது எந்த ஒரு திருமணத்திற்கும் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தரப்பினர்களில் இருவரில் ஒருவர் குழந்தையாக இருக்கிறாரோ அந்த திருமணம் குழந்தை திருமணம் என்று பொருள்படும். ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தரப்பினர்கள் என்பது ஒரு திருமணத்தை பொறுத்தவரை அதன் மூலமாக எவருடைய திருமணம் முறைப்படி நடத்தி வைக்கப்படுகிறதோ அல்லது நடத்தி வைக்கப்பட உள்ளதோ அந்த தரப்பினர்களில் ஒருவர் என்றும் பொருள்படும். உரிமை வயது அடையாதவர் என்பது எந்த ஒரு நபர் உரிமை வயது அடைந்தவர் சட்டம் 1875 வகையங்களின்படி அவருடைய உரிமை வயது அடைந்திராதவராக கொள்ளப்பட வேண்டியதுள்ளரோ அந்த நபர் என்று பொருள்படும். எந்த வயதில் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை திருமணம் என்று கருதப்படுகிறது? 18 வயதுக்கு குறைவாக உள்ள ஒரு பெண்ணும் 21 வயதுக்கு குறைவாக உள்ள ஒரு ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அது குழந்தை திருமணம் என கருதப்படுகிறது. இந்த சட்டம் ஏற்பட்ட பிறகோ அல்லது அதற்கு முன்போ ஏற்பட்ட குழந்தை திருமணங்கள் திருமணத்தின் போது குழந்தையாக இருந்த நபர்களின் விருப்பத்தின் போது தவிர்தகு நிலையாக இருத்தல் வேண்டும். விரும்புகையாக திருமணத்தின் போது குழந்தையாக இருந்த ஒரு நபர் மட்டுமே திருமணத்தை செல்லா நிலையாக்கும் மனுவினை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். மனுவை தாக்கல் செய்யும் நேரத்தில் மனுதாரர் இளவராக இருந்தால் மனுவை தன்னுடைய காப்பாளர் மூலமாகவோ அல்லது அடுத்த நண்பர் மூலமாகவோ குழந்தை திருமண தடுப்பு அலுவலருடன் சென்று தாக்கல் செய்ய வேண்டும். குழந்தை இளவரிலிருந்து மேஜர் ஆனதிலிருந்து 2 வருடங்களுக்குள் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். மனுவை தீர்மானித்து உத்தரவிடும் சமயத்தில் மாவட்ட நீதிமன்றம் திருமணத்தின் இரு தரப்பினர்களையும் அவர்களது பெற்றோர் அல்லது காப்பாளர்களில் திருமணம் நிகழ்வின் போது மறு தரப்பினரிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம், விலை மதிப்புள்ள பொருட்கள், அணிகலன்கள், பிற பரிசு பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை அதன் மதிப்பிற்கு ஏற்ப மறு தரப்பினரிடம் பெற்றோர் அல்லது காப்பாளரிடமோ திருப்பி தருமாறு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆஜராகி ஏன் அவ்வாறான உத்தரவை பிறப்பிக்க கூடாது என அறிவிப்பு அனுப்பியிருந்தால் மட்டுமே அவ்வாறான உத்தரவை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவில் பிறப்பிக்க இயலும். பிரிவு 3 படி வழங்கப்பட்ட உத்தரவில் மாவட்ட நீதிமன்றம் இளவரை திருமணம் செய்து கொண்ட ஆண் நபர் அந்த குழந்தைக்கு மறுமணம் செய்து கொள்பவரை ஜீவனாம்சம் வழங்குமாறும் உத்தரவிடலாம். திருமணம் செய்து கொண்ட ஆண் நபர் இளவராக இருந்தால் அவரது பெற்றோரோ அல்லது காப்பாளரோ ஜீவனாம்சம் வழங்குமாறு உத்தரவிடலாம். வழங்கப்பட வேண்டிய ஜீவனாம்சம் தொகையானது குழந்தைக்கான தேவைகள், திருமணத்திற்கு முன்பாக குழந்தை அனுபவித்த வசதிகள், ஜீவனாம்சம் அளிப்பவரின் பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். மறுமணம் செய்யும் வரை அந்த குழந்தை தங்குவதற்கு உத்தரவிடுவதற்கான அதிகாரம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு உண்டு. குழந்தை திருமணத்தின் மூலமாக குழந்தை பிறந்திருந்தால் மாவட்ட நீதிமன்றம் அவர்களின் நலனை பொறுத்து
உரிய உத்தரவு வழங்க வேண்டும். இந்த பிரிவின்படி வழங்கும் ஆணையானது குழந்தையின் நலனை சார்ந்தே இருக்க வேண்டும். தேவைப்படும் சமயத்தில் திருமணம் ஆன நபர்களிடமோ அல்லது அவர்களின் காப்பாளரிடமிருந்தோ குழந்தையை பராமரிக்க தொகையை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டத்தின்படி குழந்தை திருமணம் மூலமாக இந்த சட்டம் ஏற்படுவதற்கு முன்போ அல்லது பின்போ பிறந்த குழந்தைகள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்ட குழந்தைகளாக கருதப்படுவர். 2006 குழந்தை திருமண தடை சட்டத்தின் பிரிவுகள் 9, 10, 11 ஆகியவற்றில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் திருமணம் நடத்தி வைப்பவர்கள் மட்டுமின்றி உறவினர்கள், திருமண நிகழ்ச்சியை பார்த்து தடுக்க முயற்சிக்காதவர்கள் என அனைவருக்கும் தண்டனைகள் வழங்கப்படும். குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்தாலே காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிடலாம். மேலும் குழந்தை திருமணம் குறித்து தகவலோ புகாரோ வழங்கப்பட்டால் போலீசார் தாமதமின்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதேபோல ஆட்சியர், வட்டாட்சியர்களுக்கும் போலீசார் உதவியுடன் குழந்தை திருமணத்தினை தடுத்து நிறுத்த அதிகாரம் உள்ளது. திருமணத்தை தடுத்து நிறுத்திய பின் அந்த பெண் குழந்தையை எங்கே தங்க வைத்து பராமரிப்பது என்பதை குறித்தும் குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் முடிவு செய்ய வேண்டும். குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 படி என்ன தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம். இந்த சட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறும் குழந்தை திருமணத்திற்கும் பொருந்தும். இந்த சட்டத்தின்படி 21 வயது நிறைந்த ஆண் 18 வயது குறைவான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சட்டப்படி அந்த ஆண் தண்டிக்கப்படுவார். அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் என்றால் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். மேலும் அந்த குழந்தை திருமணத்தை செய்து வைக்கும் நபர்களுக்கும் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. நம் கண்ணுக்கு முன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை திருமணம் நடக்கிறது என்றாலோ அல்லது குழந்தை திருமணம் நடத்தி வைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் நடக்கிறது என்றால் உடனடியாக அதனை யார் வேண்டுமானாலும் காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கலாம். அல்லது 1098 ஹெல்ப்லைன் எண்ணினை பயன்படுத்தி தொலைபேசி மூலமாகவும் தங்களது புகாரை தெரிவிக்கலாம். இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை மற்றும் அதன் சீர்திருத்த சட்டம் 2016 கீழ் பேசப்படுகிறது. இச்சட்டம் இந்தியா முழுவதும் பொருந்தும். இச்சட்டம் 1986 இயற்றப்பட்டு 2016 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின்படி 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எவ்வித தொழில்களிலும் ஈடுபடுத்தக்கூடாது. வளரிளம் பருவத்தினர் என்றால் 14 வயது முடிந்து 18 வயது முடியாதவர்களாக இருக்க வேண்டும். மேற்படி சட்டத்தின்படி குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கீழ்கண்டவர்களுக்கு பொருந்தாது. குடும்பத்தினருடன் சேர்ந்து உழைக்கும் குழந்தை தொழிலாளர்கள், தொலைக்காட்சி தொடர்கள், பிற வகை பொழுதுபோக்குகள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள், ஒளி பொழுதுபோக்கு தொழில்களில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு இத்தகைய நிபந்தனைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஆனால் மேற்படி குழந்தைகளும் கல்வி நேரத்தில் வேலை செய்யக்கூடாது என்றும் ஆபத்தான வேலைகள் செய்யக்கூடாது எனவும் சர்க்கஸ் போன்றவற்றில் பணிபுரியக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர், வளரிளம் பருவ தொழிலாளர் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஷெட்யூலில் கண்ட தொழில்களை வளரிளம் பருவத்தினரை ஈடுபடுத்தக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் 18 வகையான தொழில்கள் மற்றும் 65 வகையான உற்பத்தி முறைகள் ஆகியவற்றில் ஈடுபடுவதை முழுமையாக தடை செய்துள்ளது. 1948 ஆண்டின் தொழிற்சாலை சட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சுரங்கம், வெடிபொருள், பீடி சுற்றுதல் போன்ற ஆபத்தான பிற தொழில்களில் ஈடுபடுவதை இச்சட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. பகுதி 1 குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது. ஆபத்தான பணிகளான பூமிக்கு அடியில் நடக்கும் வேலைகள், நீருக்கு அடியில் செய்யப்படும் வேலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட மற்றும் இரும்பு சம்பந்தம் இல்லாத உலோக தொழில்கள், வேதி தொழிற்சாலைகள், ஆற்றலை உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள், சிமெண்ட், ரப்பர், பெட்ரோலியம், உர தொழிற்சாலைகள், மருந்து உற்பத்தி நிலையங்கள், காகித கூழ், பெட்ரோகெமிக்கல், மின்முலாம் பூசுதல், தோல் பதப்படுத்துதல், கண்ணாடி மற்றும் பீங்கான் தொழில் ஆகியவைகள் இப்பட்டியலில் அடங்கியுள்ளன. குழந்தையின் வேலை மற்றும் வரைகட்டுகளை முறைப்படுத்துதல். மேற்படி சட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் வேலைக்கான கால அளவானது 3 மணிக்கு மேற்படாதவாறு குறிக்கப்படுதல் வேண்டும். எந்த குழந்தையும் குறைந்தது
1 மணி நேரமாவது ஓய்வுக்கான இடைவேளையை பெறும் முன்பு 3 மணிக்கு மேல் வேலை செய்தல் ஆகாது. ஒரு குழந்தையின் வேலைக்கால அளவானது ஓய்விற்கான இடைவேளையும் சேர்த்து 6 மணிக்கு மேலாக நீடித்திருத்தல் ஆகாது. குழந்தை எதுவும் இரவு 7 மணிக்கும் காலை 8 மணிக்கும் இடையே வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. வாரத்தில் ஒரு நாள் முழு விடுமுறை அளிக்க வேண்டும். குழந்தையை வேலைக்கு வைக்கும் உரிமையாளர் அக்குழந்தை பற்றிய அனைத்து விபரங்களையும் பதிவேடுகளில் பதிவு செய்ய வேண்டும். எந்த ஆய்வாளரின் உள்ளாட்சி வரம்புக்குள் நிறுவனம் அமைந்துள்ளதோ அந்த ஆய்வாளருக்கு குழந்தை பற்றிய விபரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். தண்டனைகள். குழந்தை தொழிலாளர் வளரிளம் பருவத்தினர் தொழிலாளர் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டம் கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. அதன்படி பிரிவு 3 அல்லது 3A கீழ் இழைக்கப்படும் குற்றங்களுக்கு பணி வழங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 6 மாதத்திற்கு குறையாமலும் 2 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை வழங்க வகை செய்கிறது. 25,000 முதல் 50,000 வரை அபராதமோ அல்லது அபராதம் மற்றும் சிறை தண்டனை இரண்டுமோ தரப்படலாம். மீண்டும் மீண்டும் குற்றம் இழைக்கும் பணி வழங்குவோர் 1 ஆண்டுக்கு குறையாமலும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற வேண்டி இருக்கும். பெற்றோரோ பாதுகாவலரோ தங்கள் குழந்தைகளை பிரிவு 3 அல்லது 3A முரணாக பணிபுரிய அனுமதித்தால் முதல் குற்றத்திற்கு தண்டனை கிடையாது. ஆனால் மறுபடியும் அதே குற்றம் இழைக்கப்பட்டால் அவர்களுக்கு 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று CALPR சட்டம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து வரும் குழந்தை திருமணங்களை வேரோடு களையவும் பின் மீட்கப்பட்ட குழந்தைகளின் நலவாழ்வு குறித்தான நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் நோக்கத்தோடு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஆஷா குழந்தை திருமண தடுப்பு நலத்திட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி நலத்திட்டத்தின்படி மாவட்ட வாரியாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் செயலர், பட்டியல் வழக்கறிஞர், சட்ட தன்னார்வலர்கள் உட்பட்ட குழுவானது அரசு துறைகளான கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை போன்றவர்களுடன் இணைந்து ஆஷா குழு நியமிக்கப்படும் எனவும் மேற்படி குழு விழிப்புணர்வினை பள்ளி கல்லூரி அளவில் ஏற்படுத்துவதோடு குழந்தை திருமணம் நடந்துவிடாமல் முழு முயற்சி மேற்கொள்ளவும் மீட்கப்படும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொடர் மறுவாழ்வு பெற தேவையான மனோவியல் ரீதியான, சட்ட ரீதியான மற்றும் இதர அரசு உதவிகளை பெற்றிட உதவிடவும் குடும்ப மற்றும் சமுதாய அளவில் குழந்தை திருமணத்தின் தீய பின் விளைவுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும். மாவட்ட அளவில் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதோடு அவர்களின் தகவல்களும் இரகசியமாக வைக்கப்படும். உதவி வேண்டுவோர் யாராயினும் அருகில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகிடலாம் அல்லது 15-100 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம், சென்னை 104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.